தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பர்மனெண்ட்டான இளநிலை அதிகாரி கேட்டகரியில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் சேலரி 40,000 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு இவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க மட்டும் ஃபீஸ் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண செப்டம்பர் 7 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேடரில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேனேஜர் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி 2 கேட்டகரியில் வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேனேஜரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவிலில் 145 வேக்கன்சிஸும், எலக்ட்ரிக்கலில் 16 வேக்கன்சிஸ், ஃபினான்ஸில் 34 வேக்கன்சிஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 5 வேக்கன்சிஸ், ஆர்கிடெக்சரில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது, லாவில் 2, ஃபயர் சர்வீசஸில் 14, ஆப்ரேஷன்ஸில் 28, கமர்ஷியலில் 9, கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் 1, கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸில் 2. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் 36, லாவில் 2 வேக்கன்சிஸ், ஆப்ரேஷன்ஸில் 79, சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேனேஜர் இந்த கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜரில் ஃபஸ்ட்டு சிவிலில் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக் சிவில் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் இதில் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஃபினான்ஸ் கேட்டகரி இதில் பார்த்திங்கன்னா எம்பிஏ முடிச்சிருந்தால் எலிஜிபிள், ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கணும், அல்லது காஸ்ட் அக்கௌண்டண்ட்டோ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ அல்லது சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட்டோ இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த போஸ்ட்டுக்கு ரெகுலர் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ, அதாவது பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது ரெகுலரில் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஆர்கிடெக்சர் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரியில் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும். அதுக்கான கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து மேனேஜர்லேயும் உங்களுக்கு லாவில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் டிகிரி லா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதாவது 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லா படிச்சிருந்தாலும் ஓகே தான், அல்லது 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அட்வொகேட்டோட பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஃபயர் சர்வீசஸ் இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி பிஇ பிடெக்கில் ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஆப்ரேஷன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் சயின்ஸ் முடிச்சுட்டு ஃபுல் டைம் எம்பிஏ 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள், அல்லது ரெகுலரில் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஏதாவது டிசிப்ளின் அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து மேனேஜர்லேயே கமர்ஷியல் போஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபுல் டைம் ரெகுலர் எம்பிஏ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷனை முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது ரெகுலரில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு பிஜியில் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது ஆப்ரேஷன் ரிசர்ச்சோ அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது எக்கனாமிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்து கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் ரெகுலரில் பேச்சுலர் டிகிரியில் மாஸ் கம்யூனிகேஷனோ ஜேர்னலிசமோ அல்லது லிட்ரேச்சரோ எடுத்து படிச்சிருந்தா எலிஜிபிள். அதோட பிஜி டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம், மாஸ் மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில். ஓகேங்களா. MBA முடிச்சிருக்கணும், அதில் ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், அல்லது பிஜி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷனில் ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், அல்லது காஸ்ட் அக்கௌண்டண்ட்டோ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிசிஸ்ட்டோ இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து லாவில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் டிகிரி லா முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அது அல்லது 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் ஆப்ரேஷன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வந்து சயின்ஸ் கேட்டகரியில் முடிச்சுட்டு MBA 2 years டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள் தான், அல்லது இன்ஜினியரிங்கில் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபி. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி BE BTechல சிவிலோ அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி சயின்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸோ அல்லது மாஸ்டர்ஸில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ அல்லது மாஸ்டர்ஸில் ஜியோமேட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 32 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCனா 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. PWD கேட்டகரினா 10 years வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண செப்டம்பர் 7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு குரூப் A லெவலில் E3 லெவலில் போஸ்டிங்ஸ் இருக்கும். அதாவது 60,000 1,80,000 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் B லெவலில் E1 லெவலில் இப்போ சேலரி இருக்கும். 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். DNS அலவன்ஸு, பர்க்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அதர் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறையவே உங்களுக்கு அலவன்சஸ் இருக்குது. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 55,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. இதெல்லாமே ஒன் டைம் படித்து பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும், சப்சிக்வெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. மேனேஜரில் ஃபயர் சர்வீசஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு, இது டிரைவிங் டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் அவங்க கொடுத்துருக்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மொபைல் நம்பர், மெயில் ஐடி தரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதோட ஃபைல் சைஸ், ஃபார்மேட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. உங்களோட ஃபோட்டோகிராஃப் சைன்ஸ் எப்படி இருக்கணும், ஃபோட்டோ கேப்சர் எப்படி இருக்கணும், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWD கேட்டகிரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. உங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் 1000 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பெய்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 படித்து பார்த்துருங்க. ஸோ இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.